அன்பு நண்பர்களே, அமைதியாக ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்காருங்கள், புற்கள் அதுவாக வளரும். இது ஜென் மாஸ்டர் பாஷோவோட புகழ்பெற்ற ஹைகோ. சிட்டிங் சைலன்ட்லி, டூயிங் நத்திங் அண்ட் த கிராஸ் grows by itself. சில விஷயங்கள் முயற்சி எடுப்பதனால் நடக்கிறது. சில விஷயங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அமைதியாக உட்கார்ந்தால் போதும், நாம் போய் பூமிக்கு அடியில் இருக்கும் புல்லை ஒரு இழுத்து வெளியில் விட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் ஓஷோ. இந்த வீடியோல லாவோ ட்சு சொன்ன எஃபர்ட்லெஸ் எஃபர்ட் என்பதை பற்றியும், இந்த ஆக்ஷன் த்ரூ இன்ஆக்ஷன் என்றால் என்ன என்பதற்கு 2 அருமையான உதாரணங்களோடு, அதாவது ஒன்றுமே செய்யாமல் ஆர்க்கிமிடிஸ் எப்படி சாதித்தார், ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்த போது புத்தர் எதை அடைந்தார் என்று நம்மிடம் பகிர்வதற்கு ஓஷோவிடம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் உள்ளன. வீடியோவை பார்த்து முடித்த பிறகு ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இன் ஆக்ஷன் டூ நத்திங். செயல்களை செய்யும் போது எதுவும் செய்யாதீர்கள். கேட்கவே கொஞ்சம் வினோதமா இருக்கத்தான் செய்யும். இது லாவோ ட்சுவின் மிகவும் ஆழமான ரகசியம். ஒன்றுமே செய்யாமல் இருந்து கொண்டு ஒரு செயலை செய்து முடிக்க முடியும். So why do you bother to do? ஒன்றுமே செய்யாமல் செயல்களை செய்து முடிக்க முடியும் என்கிற போது நாம் ஏதாவது செய்ய முயன்றால் அப்போது நமக்கு நாமே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்கிறார் லாவோ ட்சு. நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் கொடுக்கிறேன். ஆர்க்கிமிடிஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய கதை மிகவும் பிரபலம். ஒரு சயின்டிபிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். கடினமாக முயற்சி செய்தார். அவருடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்தினார். He tried his best. அவரால் தூங்க முடியவில்லை, வேறு எந்த வேலைகளையும் செய்ய முடியவில்லை. அரசன் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் செய்வதற்காக கொடுத்திருந்தார். அதை விரைந்து முடிக்குமாறு சொல்லியிருந்தார். இவர்தான் முதலாக இப்படி ஒரு ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கப் போகிறார் என்பதால் அந்த நேரத்தில் அவருக்கு வேறு முன் உதாரணங்கள் இல்லை. அதை பற்றிய வரலாறோ அல்லது அவருக்கு உதவக்கூடிய குறிப்புகளோ எதுவும் இல்லை. இந்த பிரச்சனையை இதற்கு முன் யாரும் எழுப்பியதும் இல்லை. That was the first time. கடினமாக உழைத்தார். மிகவும் டென்ஷனாக இருந்தது அவருக்கு. எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. ஒரு நாள் அவர் குளித்துக் கொண்டிருந்த போது, குளியல் தொட்டியில் மூழ்கி இருக்கும்போது, மிகவும் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டும் என்ற விஷயத்தை முழுவதுமாக மறந்துவிட்டிருந்தார். ஆனால் திடீரென்று பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு விட்டது. அதை அப்படி சால்வ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் திடீரென்று பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிட்டது. அவருக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. குளியலறையில் உடையில்லாமல் இருக்கிறோம் என்பதையும் மறந்து போனார். தெருவிற்குள் நிர்வாணமாக யுரேகா யுரேகா என்று அலறிக்கொண்டே ஓடினார். யுரேகா என்றால் நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று அர்த்தம். இவருக்கு பைத்தியம் முத்திவிட்டது என்று அரசர் நினைத்தார். ஊர் மக்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். அவருக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை. தன்னிடம் கொடுக்கப்பட்டிருந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடித்திருந்தார். அரசர் எப்படி இதற்கான தீர்வை எட்டினீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஆர்க்கிமிடிஸ், எதுவுமே செய்யாமல் தீர்வு கிட்டியது. பை நான் டூயிங். நான் எதையுமே செய்யவில்லை, முயற்சி கூட செய்யவில்லை. இன்ஃபேக்ட் அந்த வேலையையே நான் கை கழுவி விட்டிருந்தேன். அது தொடர்பான எல்லா செயல்களையும் முழுவதுமாக கைவிட்டு விட்டேன். I was relaxing என்று பதில் சொன்னார். என்ன நடந்தது? நாம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது we become one with the whole.
ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நாம் ஒரு தனிநபர் இல்லை. when you relax you become the whole. டென்ஷனாக இருக்கும்போது நாம் இண்டிவிஜுவல் ஆகிறோம். எவ்வளவு டென்ஷன் ஆகிறோமோ ஈகோவின் அளவும் அப்போது அதிகமாக இருக்கும். ஈகோ மாதிரி சின்னஞ்சிறிய விஷயத்தால் எப்படி எதையும் சால்வ் செய்ய முடியும்? ஈகோவால் எதையும் சாதிக்க முடியாது. ஈகோ இல்லாமல் இருக்கும்போது நாம் குளியல் தொட்டிக்குள் ரிலாக்ஸ் செய்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று பிரச்சனை தீர்க்கப்பட்டு விடுகிறது. இதே நிகழ்வுதான் புத்தருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டது. புத்தர் 6 வருடங்கள் கடுமையான தவங்களை மேற்கொண்டார். வாழ்க்கையின் இன்னர் மோஸ்ட் அர்த்தத்தை புத்தரை போல் வேறு யாரும் ஆழமாக தேடியது இல்லை. 6 வருடங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டார். பல குருநாதர்களிடம் சென்றார். அக்காலத்தில் இருந்த புகழ்பெற்ற எல்லா குருநாதர்களையும் சென்று சந்தித்தார். அவர்களுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் சொன்ன அத்தனையையும் புத்தர் கீழ்ப்படிதலோடு கடைபிடித்தார். அவர்களால் புத்தரிடம் ஒரு சிறிய குறை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ சரியாக இதை செய்யவில்லை, அதனால்தான் என்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லை. புத்தா வாஸ் டூயிங் so well, better than his own masters. எனவே அவர்கள் எங்களை மன்னிக்க வேண்டும். நீ வேறு எங்காவது சென்று முயற்சி செய். இதற்கு மேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். புத்தர் குருநாதர்களால் விரக்தி அடைந்து விட்டார். பிலாசபிஸ், டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ், சிஸ்டம் என்று எல்லாவற்றினாலும் விரக்தி அடைந்து விட்டார். அதனால் அவராகவே முயற்சியில் இறங்கினார். அப்போதும் எதுவும் நடக்கவில்லை. 6 வருடங்கள் ஓடி மறைந்தன. 6 வருடங்கள் கெட்ட கனவாக இருந்தது வாழ்க்கை. கடுமையான மனவேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நிரஞ்சனா என்ற நதியை புத்தகயாவிற்கு அருகில் கடக்கும்போது மிகவும் சோர்வடைந்து நலிந்து மெலிந்து போயிருந்தார். கடுமையான தவ முயற்சிகள் அவரை பலவீனப்படுத்தி இருந்தது. அவரால் அந்த நதியை கடக்க முடியவில்லை. நிரஞ்சனா ஒன்றும் பெரிய ஆறு கிடையாது. ஆனால் புத்தர் அவ்வளவு பலவீனமாக இருந்தார். ஒரு மரத்தின் வேரை பற்றி கொண்டிருந்தார். இல்லாவிட்டால் தண்ணீர் அவரை இழுத்து கொண்டு போயிருக்கும். அவ்வாறு தொங்கிக் கொண்டிருக்கும் போது யோசிக்க ஆரம்பித்தார். நான் இத்தனை நாட்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என்னையே அழித்து கொண்டிருக்கிறேனே தவிர வேறொன்றையும் சாதிக்கவில்லை. நான் விட்டு வந்த உலகம் என்னை பொறுத்தவரையில் முடிந்து போன ஒன்று. இப்போது இந்த மோக்ஷா, சால்வேஷன், காட், ட்ரூத் அத்தனையும் முடிந்துவிட்டன. இனி எனக்கு கவலை இல்லை. நான் இனி கவலைப்பட போவதில்லை. அதையும் விட்டுவிட்டேன் என்று நினைத்த அந்த நிமிடம் he became unburdened. நாம் தேடி அலையும் போது, கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சி செய்யும் போது அங்கே டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் தான் தடையாக மாறுகிறது. That very tension becomes the barrier. எப்போது தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையோ, எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது. ஆர்க்கிமிடீஸுக்கு குளியல் தொட்டியில் என்ன நடந்ததோ அதேதான் நிரஞ்சனா ஆற்றிற்குள் புத்தருக்கும் நடந்தது. ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது ஒரு சக்தி மேலெழும்பி வருவதை அவர் உணர்ந்தார். அந்த சக்தி அவருடையது அல்ல. This energy is of the whole. அவர் இப்போது அங்கே இல்லை. We exist because of our seeking, greed, desire. எப்போது அங்கே பேராசை இல்லையோ, விருப்பங்கள் இல்லையோ, எதையும் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ, அப்போது ஈகோ மறைந்து விடுகிறது. எனவே புத்தர் நதியிலிருந்து வெளியில் வந்து ரிலாக்ஸ்டான மனநிலையில் போதி மரத்தடியில் உட்கார்ந்தார். அன்று இரவு நிம்மதியாக உறங்கினார். முதன்முறையாக கனவுகள் இல்லாத தூக்கம். கனவுகள் ஆசைகளின் ஒரு பகுதி. பகலில் நாம் காணும் கனவில் நமது ஆசைகள் தொடர்கின்றன. முதன்முறையாக நன்றாக தூங்கினார். அதிகாலை கண் விழிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி.
புதிதாக பிறந்த குழந்தைக்கு இருக்கும் அதே புத்துணர்ச்சி, எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாமல், ஊடுருவி பார்ப்பதற்கு எந்த ஒரு மனமும் இல்லாமல், எந்த ஒரு ஆசைகளும் இல்லாமல் இருந்தார். போதி மரத்தடியில் உட்கார்ந்த போது அந்த கணத்தில் மட்டும் இருந்தார். பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி அங்கே இருந்தார். அதனால்தான் அந்த மரம் ட்ரீ ஆஃப் என்லைட்மெண்ட் ஆனது. ஒரு சிறிய சிந்தனை கூட இல்லை. அவருடைய கான்சியஸ்னஸ் என்கிற குளத்தில் ஒரு சிறிய அலை கூட இல்லை. எந்த சப்தமும் இல்லை. எந்த விதமான ஆசையும் தொந்தரவு செய்யவில்லை. போராட்டமும் இல்லை. வானத்தில் கடைசி நட்சத்திரம் மறைந்து கொண்டிருந்த போது புத்தர் ஞானமடைந்தார். மக்கள் அவரிடம் எப்படி ஞானம் அடைந்தீர்கள் என்று கேட்டபோது அவர்களிடம், நான் தேடுவதை நிறுத்திய போது, எனது செயல்களை எல்லாவற்றையும் நிறுத்திய போது, நான் ஆழ்ந்த செயலின்மையில் இருக்கும்போது அந்த நிகழ்வு நடந்தது என்று பதில் சொன்னார். நாமும் கவனித்திருப்போம். புத்தர் மாதிரி ஆர்க்கிமிடிஸ் போல் இல்லை என்றாலும் சில நேரங்களில் சிலரின் பெயர்களை மறந்துவிட்டு கடினமாக யோசிப்போம். நாக்கின் நுனியில் இருப்பது போல் இருக்கும், ஆனால் ஞாபகத்திற்கு வராது. எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது நடக்காது. பிறகு நாம் அதை பற்றிய யோசனையை விட்டு விடுவோம். பிறகு தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதோ, புகைப்பிடிக்கும் போதோ, வேறு எதையாவது செய்து கொண்டிருக்கும் போதோ திடீரென்று மூளையில் உதிக்கும். புத்தர் அடைந்த என்லைட்மெண்டோடு இதை ஒப்பிட முடியாது என்றாலும் இதுவும் அதே வகைதான். ஒரு சின்ன சாட்டோரி, சிறிய ஒளிக்கீற்று, பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் அதே வகைதான். இதை புரிந்து கொண்டால் லாவோ ட்சு எதை இன்ஆக்ஷன் என்று சொல்கிறார் என்பது புரியும். There are things you cannot attain by action. செயல்களை செய்வதால் கிடைப்பவை இந்த உலகத்தை சார்ந்தது. இதே போல் ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் உள்ளவற்றை செயல்களால் அடைய முடியாது. That can be attained only through inaction, relaxation, total let go. ரிலாக்ஸ்டாக ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மால் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, பிரசிடென்டாக ஆக முடியாது, ஒரு ஃபோர்டாக முடியாது. That is not possible. ஒரு புத்தராகவோ லாவோ ட்சுவாகவோ முடியும். ஆனால் எப்போதும் நாம் கேள்விப்பட்டது டூ சம்திங். இங்கே லாவோ ட்சு சொல்வதோ டூ நத்திங். இதைத்தான் ஒரு ஜென் மாஸ்டர் ஒரு முயற்சியும் தேவையில்லை என்று சொன்னார். எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து இருக்கும்போது புற்கள் அதுவாக வளர்கின்றன. அவர் நமது இன்னர்மோஸ்ட் பீயிங் பற்றி சொல்கிறார். இதை புரிந்து கொண்டால் இன்னர்மோஸ்ட் பீயிங்கை பொறுத்தவரை ஒரு முயற்சியும் தேவையில்லை. ஒரு ரிலிஜியஸ் மேன் எதையும் சாதிக்க முயற்சி செய்வதில்லை. An achieving mind is the hindrance. எதுவும் செய்யாமல் இருப்பதை என்ஜாய் செய்யுங்கள். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ கண்களை மூடி ஒன்றும் செய்யாமல் உட்காருங்கள். Soon you will enter into a different type of existence where Krishna lives, Jesus is present, Lao Tzu resides. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. Until then, take care, bye.